இல்லையா? தமிழ்நாட்டுடைய பண்பாடு சிறியவராய் இருந்தாலும் பெரியவராய் இருந்தாலும் வணக்கம் தனக்கே ஆகட்டும் இருந்தாலும் பந்தனை பணிந்த காரணத்தினால் எல்லா வல்ல இரவையாருக்கு மடியான அம்பிகை மனோரமணி அந்த அன்னையின் அருளால் எந்த ஒரு குறை இல்லாமல் சுகிச்சமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இந்த அன்னை ஆசீர்வாதம். அப்படி இருந்தாலும் தெய்வீக திருச்சபையில் அடியாளால் வரும்போது நீ யாரம்மா, உன்னுடைய பேரு என்னம்மா, நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், நீ யாருக்கே மக புதல்வியா இருக்கணும் தெரியுமாப்ப? சொல்லுமா. உனக்கு தெரிந்திருந்தாலும் சபையருக்கு சொல்ல வேண்டும். அவனி புவலி 56 நாடு 56 நாட்டிலே ஒரு நாளா இருக்கும்படியான கவனிமாபுரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வந்து என் தந்தையாகிய பாதாள மன்னனுக்கும் என் தாயா இருக்கும்படியான கோகிலாதேவி அம்மையாருக்கும் குழந்தை என்பது கிடையாது இல்லையா? புத்திர பாக்கியம் என்பது கிடையாது. அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால் என் தந்தையாகிய பாதாள மன்னன் என்ன செய்தார் தெரியுமா? இமயமலை என்று சொல்லும்படியான இமயமலை அடிவாரத்தில் இருக்கும்படியான உபயாசர் என்று சொல்லும்படியான சொல்லக்கூடிய 2 ரிஷிகளை அழைத்து வந்தார். அழைத்து வந்து புத்திர காமனிஷ்டியாகம் என்று சொல்லும்படியான புத்திர காமனிஷ்டியாகம் பெருமையாக வளர்த்தினார். அந்த யாகத்தில் அப்ப யாக வளர்த்தும் போது என் தாயாகிய கோகிலாவதி அம்மையார் மாதவிடாகிவிட்டார் இல்லையா? வீட்டு விளக்காக இருக்கும் போது அந்த யாகத்திற்கு உட்படாமல் என் தாயாகப்பட்ட கோகிலாதேவி அம்மையார் தனித்து நிற்கக்கூடிய நேரம் அந்த முனிவராயிருக்கும்படியான என்று சொல்லும்படியான முனிவர்கள் என் தாயை பார்த்து, ஆனால் கோகிலாதேவி அம்மையாரே நீ கலக வேண்டாம், அந்த உதிரம் என்று சொல்லும்படியான அந்த உதிரத்தை ரத்தத்தை கொண்டு வந்து அந்த யாகத்திலே போட்டால் அந்த எரியக்கூடிய நெருப்பிலே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி என்று அந்த முனிவர்கள் சொன்னாரா? அப்படி சொல்லி உடனே என் தாயாகிய கோகிலாதேவி அம்மையார் உதிரத்தை கொண்டு வந்து அந்த யாகசாலையிலே போட்டார். அப்படி போட்ட உடனே அந்த யாகத்திலே எரியக்கூடிய நெருப்பிலே 16 வயது மங்கையாக யார் பிறந்தது தெரியுமா? அந்த நெருப்பிலே 16 வயது மங்கையாக நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே எனக்கு என்ன பெயர்? ஆகாய மார்க்கமாக எனக்கு என்ன பெயர்? தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணன் என்று எனக்கு பெயர் வைத்தார். அப்படி வைத்தவுடனே யாகத்தில் பிறந்தபடினால் எனக்கு என்ன பெயர் தெரியுமா? அப்படி அடியாக ஜானகி நானம்மா
பெயர் தெரியுமா? என்னம்மா? யாக ஜானகி என்று எனக்கு பெயர். அப்படி யாக ஜானகி என்று எனக்கு பெயராயிருந்தாலும் முதலிலே அந்த நெருப்பிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறக்க கூடாது என்று என் தந்தையாகிய பாஞ்சால மன்னன் என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா? அந்த யாகத்தில் பிறந்தபடினால் யாக ஜானகி என்று பெயர். பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்தபடினால் பாஞ்சாலி அம்மன். துருபதி யாகத்தில் நான் பிறந்தபடினால் திரௌபதி பாஞ்சாலி தாமரை வடிவலை என்று எனக்கு பெயரா இருந்தாலும் அந்த யாகத்தில் முதலாக என் தந்தையாகிய பாஞ்சால மன்னன் யாரை பிறக்க வைத்தார் என்ன தெரியுமா? அவர் துங்காரி